வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே மொறுமொறுன்னு சுவையான சர்க்கரை அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை அதிரசம் பண்ணுறதுக்கு நான் 2 கிளாஸ் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ஈரப்பதம் உள்ள அதிரசம் மாவு. 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் சர்க்கரை. இப்போ நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு கொதிக்கும் போதே நம்ம 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். ஒரு கிணத்துல கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த பாகு கொஞ்சமாக விட்டு பார்த்தோன்னா இது மாதிரி கரையாமல் நிற்கணும். ரொம்ப கல் மாதிரி விழக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் ஓடக்கூடாது. கரையாமல் இது மாதிரி கெட்டியாக தேன் மாதிரி விழணும். பாகான பார்த்திங்கன்னா தலை தான் இருக்கணும், கல் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இது சரியான பதத்தில் வந்திருக்கு. அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மாவை போட்டு நம்ம கிளறி விட்டுடலாம். ரெண்டு கிளாஸ் அரிசி மாவும் சேர்த்தாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் ஒரே ஒரு கைப்பிடி அரிசி மாவு மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இதில் மொத்தமாக நம்ம 2 கிளாஸ் அரிசி மாவு தான் சேர்த்துருக்கோம். 1 கிளாஸில் நான் அரிசி மாவு கொஞ்சம் தலை தட்டி எடுத்துருக்கேன், அதனால் இப்போ இதை ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்க்கும்போது அதிரசம் நல்ல மொறுமொறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலரில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாஃப்டாக வேணுன்றவங்க நெய் சேர்க்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்தில் மாவு நல்லா கெட்டியாக மாறிடும். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம அதிரசம் சுட ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் நம்ம சுடும்போது மாவு பிரிஞ்சு போனால் பயப்பட தேவையில்லை. இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுட்டோன்னா சரியாக இருக்கும். ஏன்னா அந்த மாவும் சர்க்கரையும் பாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்ம அதிரசம் பண்ணுறதுக்குள்ளே மாவு கெட்டியாயிடுச்சுன்னா அதிரசம் மாவு இருக்க பாத்திரத்தை ஒரு வெந்நீரில் வச்சு நம்ம கொதிக்க வச்சோன்னா நல்ல மாவு இலகி வந்துடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் பால் விட்டு நம்ம மாவை கலந்தோன்னா நல்லா தலை மாறிடும். நம்ம தட்டும்போது ஓரங்களில் விரிசல் விழக்கூடாது, அப்போ தான் நமக்கு அதிரசம் நல்ல ஒரு ஷேப்பாக கிடைக்கும். அதிரசம் சுடும்போது மிதமான தீயில் சுட்டாதான் நமக்கு வெளியவும் நல்ல கலர் மாறி இருக்கும், அதே சமயத்தில் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியே மட்டும் கலர் மாறிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சின்ன அடுப்புலையே வச்சுட்டு நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். சுட்ட அதிரசங்களை இது மாதிரி எண்ணெயை லேசாக கொஞ்சம் பிழிஞ்சால் போதும், ரொம்ப டைட்டாக பிழியாதீங்க. கொஞ்சம் லேசாக எண்ணெய் தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும். சாய்வாக இது மாதிரி வச்சுருந்தோன்னா எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். ரொம்பவே மொறுமொறுன்னு சுவையான சர்க்கரை அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.